ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஆமென் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷன் ஒருவன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். நாளிலும் ஜெபத்தை குறித்து அதிகமாய் ஆமென் நம்ம சத்தியத்தை கேட்டாலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அநேக ரகசியங்கள் ஜெபத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த நாளிலும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தை குறித்து சீஷர்கள் கேட்டாங்க, ஐயா, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை போதித்தது போல எங்களுக்கும் போதியும் என்று சொல்லி. ஜெப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் குறைவுபடும் பொழுது ஆமென் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவன் பின்தங்கினவனாய் காணப்படுகிறான். ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாதபடியினால் உறுதியான அஸ்திபாரத்தை போட முடியாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு நிலை நிற்க முடியாமல் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நாட்களில் ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் கூட கர்த்தர் பலப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், யோவான் சீஷர் கேட்டது ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சீஷர் கேட்டது போல, ஆண்டவரே, யோவானுடைய சீஷர்கள் வந்து கேட்டது போல நாங்களும் இடத்தில் கேட்கிறோம், எங்களுக்கு ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் கூட அமர்ந்திருக்கும் பொழுது அவர் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும் பொழுது, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், மாத்திரமல்ல ஜெபத்தையும் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்போ இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தை குறித்து, ஆண்டவரே, எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க ஐயா, யோவான் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுங்க. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபத்தின் ஆழங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள அவர் உதவி செய்வாராக. அந்த ஜெப வாழ்க்கையை குறித்து ஆமென் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஜெபம் அப்படின்னும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் அது எட்டிக்காயை போல காணப்படுகிறது. எட்டிக்காயை போல். ஆனால் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் ஜெபம். ஆமென். ஜெபம் செய்கிற எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்போ ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷியை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஆழமான ஜெப வாழ்க்கை, ஏதோ ஒரு நாளில் நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன், இது அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம். அப்போ அவர் கற்றுக் கொடுக்க நமக்கு வாஞ்சிக்கிற ஒரு காரியம் ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை. ஆழமான அந்த ஜெப வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. அப்போ அந்த நீச்சல் ஆழத்திற்குள்ளாக செல்லும் பொழுது தான் கர்த்தர் பலவிதமான ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ வேத புஸ்தகத்தில் அந்த ஜெப வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பியும் அநேகர் அந்த ஜெப வாழ்க்கையில் நிலை நிற்கக்கூடாதபடிக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆவி உற்சாகமானது, மாம்சமோ பலவீனமானது. ஆவியில் உற்சாகம் இருக்கும், நான் ஜெபிக்கணும்னு சொல்லி உற்சாகம் இருக்கும். ஆனால் மாம்சமானது அதற்கு ஒத்துழைக்காது. பலவிதமான பலவீனங்களை காண்பித்து நம்மை முழுவதுமாக அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ ஜெபிக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடாதபடிக்கு நாமே பல நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், வந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது நல்லது. ஆண்டவர் எனக்கு ஆழமான ஜெப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ அந்த ஜெப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார்.
நமக்கு அந்த ஜெபத்தை குறித்து, அப்போ நான் எப்படி ஜெபத்தை நான் கற்றுக்கொள்வது, அந்த ஆழமான ஜெப வாழ்க்கைக்கு நேராக நான் எப்படி செல்லுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு மனுஷன் வேதத்தில் இருக்கிறார். அவருடைய பெயர் என்று பார்க்கும் பொழுது பர்திமேயுடைய காரியம் ஒரு 6-7 வசனங்கள் தான் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவரை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52 வசனங்கள் வரைக்கும் தான் அந்த பர்திமேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46லிருந்து 52 வசனம். அப்போ அந்த 6-7 வசனத்திற்குள்ளாக அந்த பர்திமேயு குருடன் ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது எரிகோவிலிருந்து அவர் புறப்பட்டு போகும் பொழுது, இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், வழி அருகே அமர்ந்து அவன் என்ன கேட்டுக்கொண்டிருந்தானா, பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தருணத்தை கொடுத்தார். அவன் அந்த தருணத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். ஜெப வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தருணங்களை சரியாய் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. அவர் கொடுக்கிற தருணத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த பர்திமேயு குருடன் பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். இந்த நாளிலும் கூட அவன் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். 47ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் செய்த ஒரு காரியம், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான். இந்த நாளிலும் கூட இயேசுவை நாம் அநேகர் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சத்தியத்தை அநேகர் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூப்பிடுவதற்கு தன்னுடைய வாயை திறப்பதே கிடையாது. அப்போ ஜெப வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க என்று சொல்லி கேட்கிறோமே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கூப்பிட தொடங்குகிற அந்த ஒரு வாயை விரிவாய் திறக்கக்கூடிய அந்த அனுபவம் காணப்படும். இப்போ உன் வாயை விரிவாய் திற, அவர் நன்மையினால் நிரப்புவார். அப்போ வழி அருகே அமர்ந்து கொண்டிருந்தவன் இயேசுவை கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவுடன் அவன் கூப்பிடத் தொடங்கினான். நாம் கேட்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் வந்து கேட்கிறோம், உபதேசத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய எல்லாவிதமான அற்புதமான செய்கைகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய நாவு இன்றைக்கும் திறக்கப்படாதபடியினால் ஆண்டவர் ஜெபத்தை நாம் என்ன பண்ண முடியல, கற்றுக் கொடுக்க முடியல. அவர் ஆவலுள்ளவராயிருக்க, என் ஜனங்கள் என்னுடைய சமூகத்தில் என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்களா என்று சொல்லி. ஆனால் கூப்பிடாதபடிக்கு நம்முடைய நாவுகளை இன்றைக்கு எப்படி இருக்கு, அடைத்து போட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த பர்திமேயு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் கூப்பிடத் தொடங்கினான். ஆழமான ஜெப வாழ்க்கைக்கு உங்களுடைய நாவுகள் திறக்கப்பட வேண்டும். நாவுகள் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நாவுகள் திறக்கப்பட 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 தான் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே. அப்போ இந்த நாளில் அவன் கூப்பிடத் தொடங்கினான். இப்போ கூப்பிடுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வாங்க. ஐயா, இது வரைக்கும் நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நல்லது. ஆனால் வாயை திறவாதபடி அவள் தன்னுடைய இருதயத்தில் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள், நல்லது. ஜெப வாழ்க்கையில் ஆனாலும் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பர்திமேயு குருடன் அவன் கூப்பிடத் தொடங்கினானாம். உங்களுக்கு நன்மை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும், என் வீடு கட்டப்பட வேண்டும், நானும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், நல்லது. கூப்பிட தொடங்குகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் வர வேண்டும். உன் வாயை திறக்கக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாய் வர வேண்டும். இப்ப வாய் திறக்கப்பட 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 தான் கர்த்தருடைய கிரியைகளை நீங்க காண முடியும். அப்போ அந்த குருடன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னா, கூப்பிட தொடங்கினான். அப்ப கூப்பிட தொடங்கின உடனே அவன் பேசாதிருக்கும்படி அவனை சுற்றில் இருந்தவர்கள் எல்லாருமே அதட்டினார்கள். அப்ப நாமும் கூட கர்த்தருக்காக
வல்லமையாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். ஆமென். எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க 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 ஆமென், உலகத்தில் நம்ம சுற்றில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆமென், அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ சுற்றில் இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆமென், அநேக போராட்டங்கள், அநேக விதமான சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். குடும்பத்தில் காரணம் இல்லாமல் வாக்குவாதங்கள், சண்டைகள், அது மாத்திரமல்ல, போகிற இடங்களிலெல்லாம் ஆமென் அனுகூலமாய் திறக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் மூடப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது இந்த உலகம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கும். நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஆகவே தான் அவன் பேசாதிருக்கும்படி நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேர கிட்டி சேர கிட்டி சேர அவரிடத்தில் நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாய் ஆமென் காணப்படாது. உறவினர்கள் உங்களை அறிந்து கொள்ள முடியாது, உங்கள் குடும்பத்தினர் உங்களை அறிந்து கொள்ள முடியாது, உங்களை ஆமென் பலவிதமான காரியங்களை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான்? மூர்க்கமாய் போராடி கொண்டிருப்பான், மூர்க்கமாய் போராடி கொண்டிருப்பான். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆமென் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தாகமாய் வாஞ்சையாய் அநேகர் ஆமென் ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிற காரியம் அந்த ஆரம்ப ஜெபத்தில் அவர்கள் 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 போராட்டங்களும் சஞ்சலங்களும் உபத்திரவங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு அந்த ஜெபத்தை விடுவது தான். ஐயா, நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக சந்தோஷமாக இருந்தேன், விடுதலையாக இருந்தேன், எல்லா காரியங்களும் எனக்கு நன்மையாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தோனோ அன்றையிலிருந்து எனக்கு வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், சஞ்சலங்கள் ஐயா, அநேக வருத்தங்கள், நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் என்ன பண்றேன்? நான் ஜெபத்தை விட்டு விடுகிறேன். இன்னைக்கு அப்படி ஜெபத்தை விட்டவர்கள் தான் அநேகர். ஆகவே தான் ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனமானது. குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாம் செய்கிற காரியம் ஜெபத்தை, கூப்பிடுகிற அந்த சத்தத்தை என்ன பண்ணுகிறோம்? தாழ்த்த ஆரம்பிக்கிறோம். ஐயா, எனக்கு ஜெபம் ஏதோ ஒரு 5 நிமிஷம் பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன், இதோடு நாம் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். பர்திமேயு குருடன் அதட்டினார்கள், அவனை சுற்றில் இருக்கிற எல்லாரும் அதட்டினார்கள். அவன் என்ன பண்ணா? விடவே இல்லை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய். இந்த நாளிலும் வந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சனமே, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. ஆமென். உங்களை சுற்றில் இருக்கிறவர்கள் அதட்டலாம், உங்கள் குடும்பத்தினர் சொல்லலாம், நீ ஜெபம் பண்ணுவதினால் என் குடும்பத்திற்கு மேன்மை கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, எல்லாமே தோல்வி என்று சொல்லலாம். ஆமென். ஜெபத்தை விடாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் விட்டு விடாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிற அனுபவம், முன்னிலும் அதிகமாய் உபவாசித்து கர்த்தரை தேடுகிற அனுபவம், முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, நான் முன்னிலும் அதிகமாய் ஒரு முறை கூப்பிட்டேன் ஐயா, எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், என்னை விரோதிக்கிறார்கள், என்னை அப்பா நிந்திக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள் ஐயா. ஆனாலும் நான் அதை பார்க்காதபடிக்கு நான் என்ன பண்ண போறேன்? முன்னிலும் அதிகமாய் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் ஐயா, முன்னிலும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தை அதிகமாய் தேடுகிறேன் ஐயா, முன்னிலும் அதிகமாய் நான் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது, ஆமென் ஆமென், நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. ஆமென். இயேசு நின்று அடுத்த வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது 49ஆம் வசனம், இயேசு நின்று நீங்கள் முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது, முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது இயேசு நிற்பார். ஆமென். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஐயா, ஏன் கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஐயா? ஆமென். எதற்காக எனக்கு ஜெப வாழ்க்கை? இயேசு என்னோடு பேசும்படியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு அநேக ரகசியங்களை பேசும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். அப்போ அந்த ஆழமான ஜெப வாழ்க்கையில் பர்திமேயு குருடன் நமக்கு காண்பிக்கிற பாடம் என்ன தெரியுமா? இயேசு நின்று அவன் அதட்டினார்கள், எல்லாரும் அதட்டினார்கள், பேசாதே பேசாதே என்று அதட்டினார்கள்.
ஆனாலும் ஆமென் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு தருணத்தை நான் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விருப்பப்பட்டான். ஆமென் அந்த விருப்பத்தை ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இந்த நாளிலும் ஜெபிக்க ஆமென் நீங்க ஆயத்தப்படுங்க, உங்க இருதயத்தை ஆயத்தமாக்குங்க. முன்னிலும் அதிகமாக யார் என்னை அதட்டினாலும் சரி, ஐயா நான் எப்படிப்பட்ட ரத்தத்தை சிந்த வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் ஜெபத்தை ஆமென் விடமாட்டேன் ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விடமாட்டேன் ஐயா, முன்னிலும் அதிகமாய் நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன் என்று சொல்லி பாருங்க. ஆமேன். இந்த உலகம் உங்களை விட்டு கடந்து செல்லும். உலகம் உங்களை ஆமேன் முழுவதுமாக ஆமேன் பயமுறுத்தி கொண்டிருக்கிற உலகம் உங்களை விட்டு கடந்து செல்லும். மாத்திரமல்ல ஆமேன் இயேசு நின்று உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். பர்திமேயு குருடன் ஆமேன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றினாங்க, அநேகர் இயேசுவின் பின் வந்தார்கள். ஆமேன் அநேக கூச்சல் ஆமேன் இருந்தது, அநேக சத்தம் இருந்தது. ஆனாலும் இவன் ஒருவனுடைய சத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், நின்று ஆமேன் ஆண்டவர் சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆமேன் அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார்கள். உடனடியாக திடன்கொள் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்று ஜனங்கள் சொன்னாங்க. ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இதுதாங்க கர்த்தர் நமக்கு ஜெபத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். ஆமேன். இயேசு நின்று நம்மை அழைத்து பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆமேன் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் எப்போ கிடைக்கும்? ஆமேன். உலகத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள், உறவினர்களை பார்த்து பயந்து விடாதீர்கள், உங்களை ஆமேன் நண்பர்களை குறித்து பயந்து விடாதீர்கள். ஐயா எனக்கு இந்த உலகத்தில் இயேசு போதும் ஐயா, எனக்காக ஜீவனை கொடுத்த இவர் போதும் ராஜா, ஆமேன் இவர் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆழமான ஜெப வாழ்க்கை எனக்கு போதும் ஐயா, இயேசு போதும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாடுங்க. அவர் நிச்சயமாய் ஆமேன் அதிசயங்களை காண பண்ணுவார். அப்போ நின்று அவனை அழைத்து வரும்படியாக ஆமேன் சொல்லும் பொழுது அவன் செய்த காரியம் பாருங்க, 50ஆம் வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்ட பொழுது நின்றார், அவனை அழைத்து வரும்படியாக சொன்னார். மாத்திரமல்ல திடன்கொள் உன்னை தான் அழைக்கிறார் என்று அழைத்து கொண்டு போகும் பொழுது அவன் செய்த காரியம், தன் மேல் வஸ்திரத்தை, குருடன் என்கக்கூடிய அடையாளம் சொல்லப்படக்கூடிய அந்த மேல் வஸ்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று நம்மை அழைக்கும் பொழுது நாமும் கூட நம்முடைய மேல் வஸ்திரம் இந்த உலகத்தின் காரியத்தை களைந்து போடுகிறவர்களாய் காணப்படணும். அப்போ ஜெப வாழ்க்கையில் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நெருங்க 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 என்ன சம்பவிக்கும்? இந்த உலகத்தை நீங்கள் முழுவதுமாக பகைக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த உலகத்தை முழுவதுமாக ஆமேன் என்ன பண்ணுவீங்க? வேரோடு பிடுங்கி எறிந்து போடும்படியாக செய்வீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவை நெருங்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமேன். அவர் அருகில் ஆமேன் நின்று அவனை அழைத்து வரும்படியாக சொன்ன உடனே அவன் செய்த காரியம், தன் மேல் வஸ்திரத்தை, இன்றைக்கும் ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சனமே, உங்களுடைய மேல் வஸ்திரத்தை உதறி போட ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுங்க. ஜெப வாழ்க்கையில் ஐயா என்னுடைய அந்தஸ்து என்கிற மேல் வஸ்திரத்தை நான் எடுத்து போடுறேன் ஐயா, என்னுடைய கல்வி என்னக்கூடிய மேல் வஸ்திரத்தை நான் எடுத்து போடுறேன் ஐயா, என்னுடைய ஆமேன் பெருமை எனக்கூடிய மேல் வஸ்திரத்தை நான் எடுத்து போடுகிறேன் ஐயா. ஆமேன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை ஆமேன் சிறைப்படுத்தி இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? தூக்கி எறியணும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அதுதான் மேல் வஸ்திரம். அப்போ அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற அநேகர் சொல்லுவாங்க, ஐயா இவன் பழைய பாவமான மனுஷன் ஐயா, இவன் குடிகாரன், இவன் ஆமேன் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்த மனுஷன் எனக்கூடிய அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது அவன் தன்னுடைய ஆமேன் குருடன் எனக்கூடிய அந்த மேல் வஸ்திரத்தை அவன் களைந்து போட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமேன். அப்போ ஜெப வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட படிகள் காணப்படுகிறது. ஆமேன். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த முதல் காரியத்தை சரியாய் கிரகித்து கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணத்தை பயன்படுத்துங்க. இரண்டாவதாக கூப்பிடுங்க, உன் வாய்களை விரிவாய் திறங்க. யார் அதட்டினாலும் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுங்க. இயேசு நின்று உங்களை அழைக்கும் பொழுது சரியாய் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய
அடையாளத்தை நீங்கள் ஆமேன் என்ன பண்ணணும், எடுத்து போடணும். அடையாளம் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஐயா, நான் வந்திருக்கிறேன். குருடன்களுடைய தேவை என்னவாக இருந்தது? கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ ஜெப வாழ்க்கையில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பிரயாசப்படுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறங்க ஐயா. ஐயா உங்கள் ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய அன்பின் ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக என் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. ஆமேன் தகப்பனை, இன்னும் ஆழமான ஜெப அனுபவங்களுக்குள்ளாக, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக என்னை கொண்டு போய் அந்த மேலான மேன்மையான ஆசீர்வாதங்களை, ஆமேன் உன்னதமான ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஐயா. அப்போ இந்த அனுபவம் தான் ஜெப வாழ்க்கையின் படியாய் காணப்படுகிறது. பர்திமேயு குருடன் 6 வசனங்கள் 7 வசனங்கள் தான், ஆனால் அநேக ஜெப வாழ்க்கையை உள்ளடக்கினது அந்த வேத பகுதி. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கண்கள் திறக்கப்படணும். இப்போ ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் அவர் நின்று உங்களுடைய கண்களை திறந்து விடுவார். ஆமென். உங்கள் ஜெப வாழ்க்கையில் நாவுகள் திறக்கப்படும் பொழுது கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். ஆமென். அப்போ இதுதான் ஜெப வாழ்க்கையின் ரகசியம். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆமென். அந்த அந்த சந்தையில் அநேகருடைய சத்தம் இருந்தது. ஆனால் இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படியாக அந்த சத்தம், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிற அந்த உணர்வு, உன்னை தான் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னவுடன் அந்த உணர்வு. அப்போ ஜெப வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி உங்கள் செவிகள் திறக்கப்படணும். ஆமேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆமேன் என்ன பண்ணணும், வஸ்திரத்தை களைந்து போட்டவர்களாக, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், உலகத்தின் அடையாளங்கள் வேண்டாம், உலகத்தில் என்னை மேன்மைப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் வேண்டாம், களைந்து போட்டு நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆமேன் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அப்போ ஆழமான ஜெப வாழ்க்கைக்கு பர்திமேயு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள். அப்போ இந்த அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆமேன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.